Israel-Iran trade strikes, warning each other against escalation. ஸோ ஏப்ரல்ல இருந்து கொஞ்சம் ஸ்டேல வச்சிருந்தாங்க வார. ஏன்னா ஈரான் வெர்சஸ் இஸ்ரேல் அண்ட் யூஎஸ் இந்த இந்த வார் வந்து நடந்துகிட்டு இருந்தப்போ சீஸ்ஃபயர் வந்து ஏப்ரல்ல ஃபிக்ஸ் பண்ணி அதுல இருந்து எந்த ஒரு ஸ்ட்ரைக்ஸ் எந்த ஒரு இதுவும் நடக்கல, பேச்சுவார்த்தை மட்டும் நடந்துச்சு. அது எந்த கண்ட்ரி மூலமா? பாகிஸ்தான் கண்ட்ரி மூலமா பேச்சுவார்த்தை நடந்துச்சு. பட் அன்பார்ச்சுனேட்லி இட் இஸ் அன்சக்சஸ்ஃபுல். ஸோ அதோட தொடர்ச்சியா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா மறுபடியும் ஸ்ட்ரைக் ஒருத்தவங்க ஈரான் வெர்சஸ் இஸ்ரேல் யூஎஸ் இந்த ஸ்ட்ரைக் ஆரம்பிச்சிருச்சு. இதுல என்ன இஷ்யூனா இந்த நியூஸ் வந்து 3 நியூஸோட கிளப்பிங். இந்தியாவோட ஒரு இந்தியாவுக்கு ஆயில் கொண்டு வந்த ஒரு ஷிப், அந்த ஷிப்பையும் அட்டாக் பண்ணிருக்காங்க. யார் அட்டாக் பண்றாங்க? யூஎஸ். ஸோ இது எல்லாத்துக்கும் மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிருக்கு இந்த வார் சிச்சுவேஷன், வார் லைக் சிச்சுவேஷன் இந்த மிடில் ஈஸ்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அகெயின்ஸ்ட் அகைன் திரும்பி which may lead to inflation in India also, right? So ஈரான் அந்த பேச்சுவார்த்தையில என்ன ஈரான் வந்து வார்ன் பண்றாங்க என்னன்னா மறுபடியும் நீங்க ஸ்ட்ரைக் பண்ணீங்கன்னா ஈரான் தான் அட்டாக் ஆயிருக்கு, சரி மறுபடியும் அட்டாக் பண்ணா உங்களுக்கு சிவியர் அட்டாக் கொடுப்போன்றது ஈரான் வார்ன் பண்ணிருக்காங்க. இஸ்ரேல் வந்து நாங்க லெபனான் மேல இருக்கிற ஹிஸ்புல்லா மேல அட்டாக் பண்றோம், உங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஸோ இதெல்லாம் பொலிட்டிக்கல் வியூல அவங்க ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரி பேசுறாங்க, ரைட்? இப்போ இந்தியாவுக்கு என்ன இஷ்யூ? இந்தியாவுக்கு என்ன கிரைசிஸ் அப்படின்னா இந்த மரிவெக்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு ஷிப். இந்த ஷிப் இந்தியாவுக்கு க்ரூட் ஆயில் ஆல்ரெடி கொண்டு வந்த ஷிப் இப்ப மறுபடியும் ஈரானோட போர்ட்டுக்கு ஆயில் எடுக்கிறதுக்காக போச்சு. ஸோ இட் இஸ் சப்போஸ் டு கெட் க்ரூட் ஆயில் ஃப்ரம் ஈரான் டு இந்தியா. இந்த ஷிப்பை அட்டாக் பண்ணிருக்காங்க யாரு? யூஎஸ். அட்டாக் பண்ணதுனால அதுல இருக்கிற 24 இந்தியன்ஸை ரெஸ்கியூ பண்ணி எங்க மிஸ்ரியா அப்படிங்கிற ஒரு ஐலாண்ட்ல வச்சிருக்காங்க. இது இந்தியா ஆஸ்பெக்ட்ஸ்ல பார்க்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ரைட்? சோ ஹவுதிஸ் நம்ம அது மட்டும் இல்லாம ஹவுதிஸ் என்ன பண்ணிருக்காங்க? ஹவுதிஸ்ங்கிறவங்க ஏமன் பேஸ்ட் வந்து ஒரு டெரரிஸ்ட் குரூப். எப்படின்னா ஏமன்ல நார்தன் ஏமன்ல இருக்கிறவங்க தான் இந்த ஹவுதிஸ். இவங்க ஈரானுக்கு சப்போர்ட்டா வார்ல இறங்குற மாதிரியான சிச்சுவேஷன் அரைஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அவங்களால என்ன பண்ண முடியும் அட்மோஸ்ட்னா இந்த ஹவுதிஸ் வந்து ரெட் சீக்கு போகிற அந்த ஸ்ட்ரெயிட் பாபில் மண்டப்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்ட்ரெயிட்டை மடக்க முடியும், கட் பண்ண முடியும். லைக் ஹோர்முஸ் ஸ்ட்ரெயிட்டை ஈரான் அட்டாக் பண்ண மாதிரி இவங்களால அந்த ஸ்ட்ரெயிட்டை அட்டாக் பண்ண முடியும். அப்படி பண்ணாங்கன்னா த்ரூ மெடிட்டரேனியன் சி வழியா அட்லாண்டிக் ஓஷன் போற ட்ரேட் ரூட்டையும் கட் பண்ண முடியும். அது வேர்ல்டுல இருக்கிற எக்கானமிஸை இன்னுமே அட்டாக் கொலாப்ஸ் பண்றது வாய்ப்பு ஜாஸ்தி, ரைட்? ஸோ பாபெல் மண்டப் அப்படிங்கிற ஸ்ட்ரெயிட் வந்து இஸ் அண்டர் ஸ்டேக். ஸோ நம்ம பிலிம்ஸ் ஆங்கிள் என்ன பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த மிஸ்ரியா அப்படிங்கிற ஐலாண்ட் எங்க இருக்குன்னு பார்க்கணும். இந்த மிஸ்ரியா அப்படிங்கிற ஐலாண்ட் இந்த இடத்துல இருக்கும். இந்தியன்ஸை ரெஸ்கியூ பண்ணி வச்சிருக்கிற இடம். ஸோ இது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ், இது பாபெல் மண்டப் அப்படிங்கிறது. ஹவுதிஸ் வந்து இந்த ஏரியாவில் பிரசன்ட் ஆயிருக்காங்க. நார்தன் ஏமன் இந்த ஏரியாவில் தான் ஃபுல்லா ஏமன்ஸ் இருப்பாங்க. ஏமன்ல இருக்கிற ஹவுதிஸ். இவங்க என்ன பண்ண முடியும்னா இந்த ஸ்ட்ரெயிட்டை பிளாக் பண்ண முடியும். ஸ்ட்ரெயிட்டை பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரெட் சீக்கு போக முடியாது. ரெட் சீக்கு போக முடியாதுன்னா சூயஸ் கேனல் வழியா மெடிட்டரேனியன் சீயை ரீச் பண்ண முடியாது. அப்புறம் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஜிப்ரால்டர் வழியா அட்லாண்டிக் ஓஷன் ரீச் பண்ண முடியாது. ஸோ ட்ரேட் ரூட் வந்து ஒரு மேஜர் ட்ரேட் ரூட் வந்து பிளாக்ல மாட்டிக்கும். Right, second news, major earthquake of Philippines kills at least 35, many missing. So earthquake பிலிப்பைன்ஸ்ல நடந்திருக்கு. அதோட என்ன பெரிய விஷயம்னா ரிச்சர் ஸ்கேல்ல அதோட மேக்னிடியூட் பாத்தீங்கன்னா 7.8 ரொம்ப ஹையஸ்ட். அதுல டெத் ரேட் ரொம்ப அதிகமா இருக்கு. சுனாமி வார்னிங் ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்க, பட் ஆனா வரல. ஸோ கொஞ்சம் கேஷ் ரைஸா இருக்கணும்னு மட்டும் அறிவுறுத்தி இருந்தாங்க, பட் வரல, ரைட்? அதோட மேக்னிடியூட் வந்து 7.8, இது வந்து ரொம்ப ஹை தான். ஸோ இதோட சம் டேட்டாஸ் 35+ கில்ட் ஆயிருக்காங்க, 2000+ எவாக்குவேட், லேண்ட்ஸ்லைட் டெத் 6.5, லார்ஜஸ்ட் ஆஃப்டர் ஷாக். ஸோ இவ்வளோ டேட்டாஸ் இருக்கு. நம்ம டேட்டாஸ் முக்கியமான கேட்டா முக்கியம் தான், பட் ஆனால் அந்த நம்பர்ஸ் முக்கியம் இல்லை, ரைட்? இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டா எர்த்குவேக் அப்படிங்கிற டேர்ம் நம்ம சிலபஸ்ல ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. ஸோ எர்த்குவேக் எப்படி ஆரிஜினேட் ஆகுது, அதோட பவர் எப்படி மெஷர் பண்றாங்க, எந்தெந்த ஏரியாவில் வரும், இதெல்லாம் நமக்கு தெரியணும், ரைட்? எர்த்குவேக் இந்த ஒரு பிளேட் இன்னொரு பிளேட், இந்த டெக்டானிக் பிளேட் வந்து ஒன்று மோதக்குள்ள ஒரு ஸ்லிப் நடக்கும். அந்த ஸ்லிப்ல இருந்து இதுதான் அந்த ஸ்லிப்னு வச்சுக்கோங்க. அப்படியே டக்குன்னு அப்படியே ஸ்லிப் நடக்கும். அந்த ஸ்லிப்ல இந்த இடத்துல வந்து எனர்ஜி ஃபர்ஸ்ட் ஒரிஜினேட் ஆகும். இந்த ஒரிஜினேட் ஆகிற பாயிண்ட்டுக்கு பேரு ஃபோக்கஸ். ஸோ இப்படியே எனர்ஜி மேலே போயிட்டு
சர்ஃபேஸ்ல ஒரு ஸ்பாட்ல இருந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அந்த ஒரு ஸ்பாட் அந்த எக்ஸாக்டா டிஸ்ட்ரிபியூட் ஆகிற ஸ்பாட் வந்து எபி சென்டர். ஓகேவா? எபி சென்டர்ல இருந்து ஃபோர்சஸ் அதாவது இன்டென்சிட்டி வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ரைட்? ஸோ ஃபோக்கஸ் எந்த இடம் இருக்குன்னு தெரியணும், எபி சென்டர் எந்த இடம் இருக்குன்னு தெரியணும், ஃபால்ட் இது எல்லாமே தெரியணும். ரைட்? வேரியஸ் வேவ்ஸ். ஃபர்ஸ்ட் பி வேவ்ஸ். பி வேவ்ஸ் அப்படின்னா எர்த்குவாக்ல அந்த ஃபோக்கஸ்ல இருந்து ஒரு வேவ்ஸ் வந்து இப்படி ஸ்டார்ட் ஆகும், இப்படி போகும். அப்பர் சர்ஃபேஸ்ல இப்படி போகும். இப்படி போச்சுன்னா அது பி வேவ்ஸ். எஸ் வேவ்ஸ்ங்கிறது அதே சர்ஃபேஸ்ல இப்படி ஸ்ட்ரென்த் ஆகி போகும், எஸ் வேவ்ஸ். அப்புறம் சர்ஃபேஸ் வேவ்ஸ், எல் வேவ்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த வேவ்ஸ் எப்படி இருக்குன்னா சர்ஃபேஸ்ல இப்படி இப்படி டிராவல் ஆகும். ஸோ பி வேவ்ஸ் வந்து சாலிட், லிக்விட், கேஸ் மூணு இதுலயும் போகக்கூடியது. எஸ் வேவ்ஸ் வந்து சாலிட்ல மட்டும்தான் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுது. ஸோ இதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஸோ எர்த்குவாக் வந்து டெக்டானிக் எர்த்குவாக் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. வல்கானிக் எர்த்குவாக், ஹியூமன் இன்டியூஸ்ட் எர்த்குவாக், எல்லாமே கொலாப்ஸ், ட்ரைனேஜ்னால கணவாய்கள் கட்டுறாங்க இல்லையா, அதனாலுமே எர்த்குவாக் வரும். இது எல்லாம் எப்படி வேணா எர்த்குவாக் வரலாம். அதுல மோஸ்ட் சிவியர் வந்து டெக்டானிக் எர்த்குவாக். சார் எப்படி மெஷர் பண்ணுவாங்க? மேக்னிடியூட், இன்டென்சிட்டி. மேக்னிடியூட் அப்படிங்கிறது எந்த ஸ்பாட்ல எனர்ஜி ஃபர்ஸ்ட், அந்த ஃபோக்கஸ் ஸ்பாட்ல எபி சென்டர் ஸ்பாட்ல எனர்ஜி ஃபர்ஸ்ட் ரெடி ஆகுது இல்லையா, டிஸ்ட்ரிபியூட் ஆகுது இல்லையா, அது வந்து மேக்னிடியூட். எந்த இடத்துல இருந்து பார்த்தாலும் மேக்னிடியூட் ஒரே அளவு தான். இன்டென்சிட்டிங்கிறது சர்ஃபேஸ்ல இப்போ வந்து ஃபோக்கஸ் பாயிண்ட்டுக்கு ரொம்ப அருகில ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்தோம்னா ஒரு மாதிரியான இன்டென்சிட்டி இருக்கும், 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒரு மாதிரியான இன்டென்சிட்டி இருக்கும். ஸோ அப்போ ஸ்பாட்டுக்கு ஸ்பாட் இன்டென்சிட்டி மாறும், மேக்னிடியூட் ஒன்று தான். ஸோ இன்டென்சிட்டிக்கு மேக்னிடியூட் டிஃபரன்ஸ் கண்டிப்பா தெரியணும். நெக்ஸ்ட் நியூஸ், கவர்மெண்ட் கட் சப்சிடைஸ்ட் எல்பிஜி சிலிண்டர் அண்டர் உஜ்வாலா to 4 from 9. ஸோ உஜ்வாலா ஸ்கீம் என்னன்னா இண்டோர் பொல்யூஷன்ல இருந்து தாய்மார்களையும் மற்ற குழந்தைகளையும் காப்பாற்றுறதுக்காக கேசஸ், குக்கிங் கேசஸ் வந்து சப்சிடைஸ் ரேஸ்ல கொடுத்துருந்தாங்க. அதுதான் வந்து உஜ்வாலா. இப்ப என்ன ஆச்சுன்னா இப்போ எல்பிஜியோட தட்டுப்பாட்டு காரணமாக அந்த ஒரு வருஷத்துக்கு 9 சிலிண்டர் கொண்டு கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்ப 4 சிலிண்டர் தான். ஸோ ஏன் என்ன ரீசன்னா அந்த பெர்ஷியன் ஸ்ட்ரைட் பிளாக் பண்ணதெல்லாம். ஸோ நமக்கு எல்பிஜி கிடைக்கல, எல்பிஜி கிடைச்சாலும் கொடுக்க முடியும். ஸோ இதான் ரீசன். ரைட்? இப்போ ஸ்டடி சப்சிடி வந்து ஒரு சிலிண்டருக்கு 300 அப்படிங்கிற ரேட்டுக்கு கொடுக்குறாங்க. ரைட்? கரண்ட் டெல்லி பிரைஸ் வந்து 942 அண்ட் டோட்டல் கனெக்ஷன் கவர் 10.5 crores கிட்ட கனெக்ஷன், எல்பிஜி கனெக்ஷன் கவர் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம வந்து உஜ்வாலா யோஜனா பத்தி கண்டிப்பா தெரியும், கண்டிப்பா படிக்கணும். ப்ரிலிம்ஸ் ஸ்ட்ரெயிட்டா क्वेश्चन கேட்க வாய்ப்பு இருக்கு. இட் இஸ் லான்ச்டு அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ். மினிஸ்ட்ரி கண்டிப்பா முக்கியம். ஏன்னா போர் ஹவுஸ் ஹோல்ட்ல இப்போ வந்து டொமஸ்டிக்ல சாதாரண ஒரு கிராமத்துல இருக்க ஒரு வீட்டுல கேஸ் யூஸ் பண்ணாம சுள்ளிகளை யூஸ் பண்றாங்க அப்படின்னா அங்க இருக்கிற பொல்யூஷன்ட் வந்து பார்ட்டிகுலேட் மேட்டர்ஸ், டஸ்ட் இதெல்லாம் அங்க வீட்டுக்குள்ளே சுத்திட்டு இருக்கும், நிறைய அஃபெக்ட் ஆகிறாங்க. அதனாலதான் இதை ஸ்டாப் பண்றதுக்காக தான் இந்த உஜ்வாலா யோஜனா. ரைட்? குவாலிஃபிகேஷன், who qualifies, who are all qualified to get this subsidized gas? ஃபர்ஸ்ட் வந்து பிலோ பாவர்ட்டி லைன். ஸோ வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க, ஸோ ரொம்ப ஏழ்மையான இருக்கவங்களை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு சப்சிடைஸ் 1500 சம்திங் காசே கொடுப்பாங்க. அந்த காசுல என்னென்ன கவர் ஆகும் அப்படின்னா இந்த கனெக்ஷனுக்கு அந்த சிலிண்டர் ஸ்டவ் கொடுக்குறாங்க இல்லையா, அது அந்த வயரு பைப்பு எல்லாமே கவர் ஆயிடும். ஸோ அது மட்டும் இல்லாம 9 சிலிண்டர் வருஷத்துல சப்சிடைஸ் ரேட்ல, ஸோ 300 ஒரு சிலிண்டருக்கு 300 பிளஸ் வந்து இவங்க கொடுப்பாங்க. இந்த மாதிரியான பிளஸ் பாயிண்ட்டும் உண்டு. யாரால இம்ப்ளிமெண்டிங் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷன், இந்துஸ்தான் பெட்ரோலியம், பாரத் பெட்ரோலியம், இவங்கெல்லாம் வந்து ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ். பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா டெபாசிட் ஃப்ரீ கனெக்ஷன், ஃப்ரீ ஃபர்ஸ்ட் ரீஃபில், இது எல்லாமே அந்த ஸ்கீம்ல அடங்குறது. ரைட்? 1600 அதுல கொடுப்பாங்க. ஸோ லாஸ்ட் நியூஸ், சொஜிலா டன்னல் பிட்வீன் காஷ்மீர் அண்ட் கார்கில் டு சி ஃபைனல் பிரேக் த்ரூ. சொஜிலா டன்னல் அப்படிங்கிறது லடாக்ல ஒரு முக்கியமான ஏரியா, கார்கில் இந்த ஏரியாவை கனெக்ட் பண்ணக்கூடியது. ஸோ இது ஆல் வெதர் டன்னல் அப்படின்னா என்ன அர்த்தம்? நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த ஏரியா இந்த டைம்ல என்ன ஆகும்னா பனி அதிகமா விழுந்து அந்த சொஜிலா பாஸை அடைச்சிரும். அப்போ டன்னலை யூஸ் பண்ணி போய்க்கலாம். அதனால இது ஆல் வெதர் டன்னல். ஓகேவா? ரொம்ப லென்த்தியஸ்ட் 13.14 கிலோமீட்டர் டன்னல் லென்த், டிராவல் டைம் 220 மினிட்ஸ், ஆல்டிடியூட் 11,578 ஃபீட் ஆல்டிடியூட்ல இருக்கு. ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து 6,800 crores ப்ராஜெக்ட் காஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் டைம்
இது ஆக்சுவலா இது வந்து ஒரு வேர்ல்டுல ரொம்ப ஹையஸ்ட் பாயிண்ட்ல ரொம்ப லென்த்தியஸ்டா இருக்கிற டன்னல். ஸோ ரொம்ப ஒரு வியக்கத்தக்கத்தை தான், ரைட்? ஸோ என்னெல்லாம் இது பூஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா, டூரிசம் பூஸ்ட் பண்ணும், நம்மளோட சேஃப்டி என்ஹான்ஸ் பண்ணும். எந்தெந்த ஏரியாவை கனெக்ட் பண்ணுது அப்படின்னா, சோனாமார்க், திராஸ், கார்கில், லே, இந்த ஏரியா ஃபுல்லா கனெக்ட் பண்ணுது. ஓகேவா? அன்இன்டரப்டட் கனெக்டிவிட்டி த்ரூ அவுட் த இயர், ரைட்? ஸோ சுஜிலா பாஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும். லொகேஷன் எங்கன்னா ஸ்ரீநகர் லே NH1 இருக்கிறது, ரைட்? மவுண்டைன் பாஸ். இந்த மவுண்டைன் பாஸ் ஆஃப் பிளிசர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு நிக் நேம்ல கூப்பிடுவாங்க. மவுண்டைன் பாஸ் ஆஃப் பிளிசர்ட்ஸ், இது கண்டிப்பா தெரியணும். Mark question: Houthis have declared a total ban on Israeli shipping in the Red Sea. While street. Good morning, dear aspirants. Today's news. First news: Visa of Hormuz remains blockaded. Discuss the impact on global energy market and India's energy security. So இதுல என்னன்னா, ஹவுத்திஸால ரெட் சி கூட மூடப்பட முடியும். ஸோ இதனால ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி கேட்கறாங்க. ரெண்டு பக்கத்துக்கு 150 வேர்ட்ஸ்க்கு எழுதி போட்டோ எடுத்து அனுப்புங்க. கண்டிப்பா திருத்தி தருவோம். தேங்க்யூ. குருஷேத்ரா 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 குருஷேத்ரா